வடக்கு மாகாண கல்வி கலாசார அலுவல்கள் விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் ஏற்பாட்டில் வடக்கு மாகாண விளையாட்டு விழா ஓமந்தையில் உள்ள விளையாட்டு திடலில் நேற்று மாலை அமைச்சின் செயலாளர் பட்ரிக் டிரங்சன் தலைமையில் நடைபெற்றது. வடக்கு மாகாண பிரதம செயலாளர் திருமதி தனுஜா முருகேசன் சிறப்பு விருந்தினராகவும் வவுனியா மாவட்ட செயலாளர் PA சரத் சந்திர கௌரவ விருந்தினராகவும் பங்கேற்றனர். பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு ஆளுநர் விளையாட்டு நிகழ்வுகளை தொடர்ந்து விருதுகளை வழங்கி வைத்த பின்னர் உரையாற்றினார். அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்களையும் நல்லாசிகளையும் தெரிவிப்பதோடு இவ்விளையாட்டு விழாவின் போது மட்டுமன்றி எப்பொழுதும் விளையாட்டு வீரர்களிடையே சகோதரத்துவமும் நட்புறவும் கூடிய போட்டி மனப்பான்மையும் நிலவ வேண்டும் என ஆசீர்வதித்து 2025 ஆண்டின் 17வது மாகாண விளையாட்டு விழாவை உத்தியோகபூர்வமாக தொடக்கி வைக்கின்றேன். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கலப்பு அஞ்சல் போட்டியை தொடர்ந்து அணிவகுப்பு நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அணிவகுப்பு நிகழ்வு நான் நினைக்கின்றேன் ஏனைய நிகழ்வுகளுக்கு வழங்குகின்ற ஒத்துழைப்பை போன்று கௌரவ ஆளுநர் அவர்களுடைய அனுமதிகள் அல்லது ஒத்துழைப்புகள் தொடர்ந்தும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அந்த ஒத்துழைப்புகளை கொண்டு நாங்கள் முக்கியமாக இந்த விளையாட்டு நிகழ்வுகளிலே எங்களுக்கு ஒரு பாரிய குறைபாடு இருக்கின்றது. எங்களுடைய தேசிய ரீதியான அடைவு மட்டங்கள் நாங்கள் எங்களுடைய மாவட்டங்கள் 5 மாவட்டங்களும் இயன்றளவு எங்களுடைய புள்ளிகளை பெற்று முன்னிலை வருவதற்கு முயற்சிக்கின்றோம், போட்டி போடுகின்றோம். ஆனால் தேசிய மட்டத்திலே எங்களுடைய இடங்களை நாங்கள் தக்க வைத்துக் கொள்வதிலே மிகுந்த சவால் இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் நாங்கள் இந்த முதல் 3 அல்லது 5 இடங்களுக்குள் வருவது கூட மிக சவாலாக இருக்கின்றது. நாங்கள் கடந்த காலங்களிலே அல்லது இந்த வருடத்திலே பல்வேறு முயற்சிகள் இந்த விளையாட்டு திணைக்களம் ஊடாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. திணைக்களங்கள் எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் உண்மையிலேயே விளையாட்டு என்பது அந்தந்த விளையாட்டு வீரர்கள் தங்களுடைய தொடர் பயிற்சிகள் அல்லது ஹார்ட்வேர் கடின உழைப்பு போன்றவற்றின் ஊடாகத்தான் அடைய முடியும். வடமாகாணத்தில் 5 மாவட்டங்களுக்கிடையே நடாத்தப்பட்டு வருகின்ற விளையாட்டு விழாவானது மாணவர்களின் உடலாற்றல் வலிமையை மேம்படுத்துகின்றது. அத்துடன் அவர்களை சாதனையாளர்களாக ஆக்குகின்றது. எமது தலைவர் கூறியது போல இங்கு பரிசில் பெறுகின்ற வீரா விலாங்கினர்கள் உங்களுடைய பரிசுகளை இந்த மாவட்ட மாகாண போட்டிகளுடன் நிறுத்திவிடாது தொடர்ந்து தாங்கள் தேசிய ரீதியில் பங்கு பெற்ற வேண்டும் என்று கேட்டு வாழ்த்துகின்றேன். மத்திய துறைகள் மிக முக்கியமாக இருக்கின்றன. அதை பிரதம செயலாளர் அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு கல்வியிலே அதிலே தனி அக்கறை காட்டுவதன் மூலம் அவங்களுடைய ஆளுமை பண்புகளை விருத்தி செய்ய முடியாது. அவை மத்திய துறைகள் நிச்சயமாக அதிலே பங்கு பெற்ற வேண்டும். அதில் விளையாட்டுத்துறை அது மிக முக்கியமானது. ஒன்று அதில் நல்ல பண்புகளை வழங்குவது ஒன்று, மற்றது நல்ல ஆளுமையை வழங்குகின்றது. மற்ற எங்களுடைய உடலுக்கும் அது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த விளையாட்டுத்துறையை வளர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. ஆகவே எமது வடமாகாணத்தை பொறுத்த மட்டிலே இந்த எமது விளையாட்டுத்துறையில் நாங்கள் இன்னும் பல தூரங்கள் பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். வடமாகாணம் ஒரு தேசிய ரீதியிலே நாங்கள் பார்க்கின்ற போது அவை அந்த வகையில் இந்த விளையாட்டு வீரர்களை இளமையிலிருந்து அவர்களை நல்ல ஒரு விளையாட்டு வீரர்களாக ஒரு நல்ல தேர்ச்சி பெற்ற வீரர்களாக உருவாக்குவது எங்களது பொறுப்பாக இருக்கின்றது. அந்த நேர்மையாக நின்று தோல்வி பெறுவது வெற்றியை பிரயாண வழியிலிருந்து வெற்றி பெறுவதோடு அது மிக முக்கியம், அது சிறந்தது. அவை அந்த வகையில் ஒரு விளையாட்டு வீரர்கள் என்பது உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வது மட்டுமல்ல, இந்த எதையும் சவால்களை நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். அதனுடைய சரியான முறையில் சரியான விதிமுறைகளை பின்பற்றி நாங்கள் செயற்பட வேண்டும். அதுதான் மிக ஒரு விளையாட்டு வீரனுக்குரிய அளவு. அதுதான் அந்த வகையிலே நீங்கள் இந்த மாகாண மட்டத்திலே போட்டி பெற்றிருக்கிறீர்கள். இதிலே வெற்றி பெற்றவர்கள் நீங்கள் தேசிய ரீதியிலே பங்கு பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் தேசிய ரீதியிலும் வீரர்களை பெற வேண்டும். எமது கடந்த காலங்களிலே பெற்ற தேசிய ரீதியிலே பெற்ற பதக்கங்களை விட கூடுதலான பதக்கங்களை பெற வேண்டும். நாங்கள் இன்னும் வளர்ந்து போக வேண்டிய தேவை இருக்கின்றது. பல வீரர்களை புதிய வீரர்களை நாங்கள் இனங்காண வேண்டும். இனங்காண்டி அவர்களுக்கு சிறந்த பயிற்சி அளிப்பதன் மூலம்தான் அவர்கள் ஒரு
ஒரு தேசிய ரீதியிலே செயற்படக்கூடிய அல்லது திறமையை சாதிக்கக்கூடியவர்களாக வருவார்கள். அந்த வகையிலே அது நாங்கள் நமது விளையாட்டுத்துறைக்கு வள வேண்டிய ஒரு மிக முக்கிய பொறுப்பு நமக்கு எல்லோருக்கும் இருக்கின்றது. எல்லோரும் இணைந்து செயல்பட்டால் அதை வெற்றிகரமாக செய்ய முடியும். Champion Jeff Nadisi. Tagaborik. Champion. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.